ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்குன்னு நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேன். இந்த திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாட அனைவருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் மனமார்ந்த நன்றியாக சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க. என்னன்னா, போன வாரம் வெள்ளிக்கிழமை சந்தையில் மாங்காய் 1 கிலோ 30 ரூபான்னு விற்றாங்க. நானும் சரி மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்னு ஆசைப்பட்டு 1 கிலோ மாங்காய் வாங்கினேங்க. அதை இன்னைக்கு சாம்பார் போடலான்னு ஒரு சாம்பார் அரிஞ்சு போட்டு சாம்பார் வைக்கலான்னு பார்த்தா மாங்காயெல்லாம் இப்படி மாம்பழமா ஆயிடுச்சுங்க. இது என்னடான்னு பார்த்தா சாம்பாரில் போட்டு அவிச்சு சாம்பாராக சாப்பிட்றலான்னு மாங்காயை பார்த்தா இன்னைக்கு மாங்காயெல்லாம் மாம்பழம் ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணுறது? அதுதான் எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ செஞ்சிடணுங்க. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா மாங்காய் மாம்பழமாக ஆயிடுச்சுங்க. இதே போல் தானங்க நம்ம லைஃப்லையும் டக்குன்னு ஏதாவது நினச்சிங்க எதையுமே டிலே பண்ணிடாதீங்க. ஏதாவது நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டோம், நாளைக்கு இருக்கிற மாதிரி நான் மறுநாள் இருக்க மாட்டோம். நினைக்கிறத டக்கு டக்குன்னு முடிச்சிருங்க. இதை இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மாங்காய்லாம் வெள்ளிக்கிழமை வாங்கினேன், 4 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே அந்த மாங்காய் மாம்பழமாக மாறி போச்சுங்க. அதுபோல் தான் நம்ம லைஃப்பும். இன்றைக்கி எடுக்கிற முடிவை டக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.